நீ இதா கண்ணி வெடி போடா தண்ணி குடி சம்பவகாரி 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 நீ தாண்டி. ஹே காய்ஸ், வெல்கம் டு அஜித் விஜய் கட்டா குஸ்தி 2 பார்த்தாச்சு. இந்த படம் ஆக்சுவலி இப்போ மீனு டீச்சர் பாய்ஸ் மீனு டீச்சர் பயிலுகடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற கேங்கில் நானும் ஒருத்தன் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப். இப்போ நான் பொதுவாக ஒரு பாயிண்ட் கேட்குறேன். நாட்டுக்காக மெடல் வாங்கணும், நாட்டுக்காக கஷ்டப்படணும், ஒரு பெண் சமுதாயத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வருது. ஸோ ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஸோ ஹி பிளைடு கீர்த்தி ஆஸ் ஏ ரோல். அந்த ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுற ஒரு ரோல். அவங்களுக்கு ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிங்கடா அப்படின்னா நம்ம பசங்க மீனு டீச்சர் அடுத்தவங்க குடும்பத்தை கவனி பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் கேமியோ பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிக்கிறானுங்க. இதுதான் சார் நம்ம பைய புத்தி. ஸோ எனிவே இந்த படத்தை கான்செப்ட் என்னன்னா ஒரு பெண் ஆதிக்கம், பெண் உரிமை, ஓகேவா, ஃபெமினிசம் பேசுகிற ஒரு பெண் கேரக்டர். ஆம்பளைன்னா ஒரு அதுப்பு இருக்கும்ல, அப்படி இருக்கிற ஒருத்தன்ட்ட மாட்டிக்கிட்டு ஸோ பெண்ணும் ஆணுக்கு சலைச்ச வேலை சமம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கப்பட்ட ஒரு கதை. இப்போ இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து கலாய்ச்சிக்கிட்டு பார்க்க எனக்கு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க், எனக்கு எங்கேயுமே இந்த படம் போர் அடிக்கவில்லை. ஸோ இந்த படத்தில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக வைபாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட அட்டியோட போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், வைபாக இருக்கும். தனியாக போய் சிக்கிடாதீங்க. இந்த படம் தனியாக போய் பார்க்குற அளவுக்கு ஒரு தளம் கிடையாது. ஸோ ஒரு கேங்காக போய் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கலாய்ச்சிக்கிட்டே என்டர்டெயின்மெண்ட்டோட வெளில வரலாம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ப்ளே பண்ண சைல்டு ரோல், ஓகேவா. ஸோ ஜாரா உண்மையிலுமே அந்த பொண்ணு, ஓகேவா, எப்படி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட பேசினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட கேரக்டர் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. ஒரு குழந்தைய அந்த படத்துலேயே எனக்கு பிடிச்சி ஆக்ட் மீன்ஸ் ஒரு நம்ம கூட கனெக்டிவிட்டியாக இந்த ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொண்ணு கேரக்டர் மட்டும்தான். உண்மையிலுமே ஸோ சூப்பர். ஸோ ஓகே, செம்ம பர்ஃபார்மன்ஸ் அந்த பொண்ணுக்கு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தட் கேர்ள். சரி, நம்ம இடா அப்படின்ட்டு எப்பயுமே போல் மார்க் ஒன்று கொடுப்போம், கரெக்டாக. இதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 50 மார்க் தான் கொடுத்துருக்கான். நீ கொடுத்த 50 மார்க்கு மீனு டீச்சருக்கே போயிடுச்சுடா, வேற எங்கே இருக்கு. அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஸோ இவன் பார்த்தீங்கன்னா 100க்கு 30 மார்க் தாங்க கொடுத்துருக்கான், பாஸ் மார்க்கு கூட கொடுக்கல. மை காட். ஸோ இட்ஸ் வெரி ஷேர்ட் டு ஃபார் மீ, ஓகேவா. இப்போ நம்மளை கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 75 மார்க்கு தரலாம். அவங்க 50 மார்க் கொடுத்துறாங்க, 75 மார்க். 75 மார்க் எப்படின்னா நீங்கள் படத்தை ஓகே ஃபேமிலியாக போய் படத்தை பார்க்கணும், தேட்டரில் ஜாலியானா நீங்கள் படத்தை போய் பார்க்கலாம், கொஞ்சம் வைப்பாக தான் இருக்கும், ஓகேவா. ஸோ கட்டா குஸ்தி 2 நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் தரலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த படத்தில் டேக்கவே அப்படி ஒன்று எடுக்கணும்னா எதுவுமே இல்லை. சம்பவகாரி என் சம்பவகாரி நீ தாண்டி, சம்பவம் செய்யும் என் சந்தன கட்ட நீ தாண்டி, தள்ளு முள்ளு சண்டையில கெட்டிக்காரி நீ, ஒரு முத்தம் வச்ச அடங்குறிய என்ன ஆளு நீ.